பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ காலத்தில் ரொம்ப தாய்மார்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப பேர் தவம் இருக்கிறாங்க. நிறைய பேர் திருமணமாகி இன்னும் பிள்ளைகள் இல்லாமல் அழுந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ 2-3 நாளைக்கு முன்பதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பிரச்சனை. ஆமென். பிறந்த பிள்ளைய ஒரு 2 நாள் இருக்கும், தாய் பெற்று அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு போயிட்டு அதை என்னன்னே அப்படி எப்படித்தான் அந்த எண்ணம் வருதுங்க. ஒரு தாய்க்கு அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அது எப்படி என்னால் சொல்ல தெரியலை. தன்னுடைய வயிற்றில் சுமந்து 9 மாதம் 10 மாதம் சுமந்து அதை டெலிவரி பண்ணி அதை விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த தாய்க்கு ஒரு எண்ணம் வருதுன்னா தெரியலை எனக்கு. ஆனால் நிறைய பேர் ரொம்ப பேர் அழுகிறாங்க. இந்த குழந்தை எனக்கு தாங்க, நாங்கள் வளர்க்குறோம். ரொம்ப பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட தாய்மார்கள் கூட இருக்கிறாங்க. ஆமென். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நிறைய தாய்மார்கள்லாம் ஏங்குறாங்க, அழுகிறாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் இதே மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. பாருங்கள், எசையா 49 அதிகாரம் 15 வசனத்தில் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அப்படின்னு இருக்கார். அப்படின்னா என்ன தெரியுமாங்க? சில ஸ்திரிகள் தன்னுடைய வயிற்றில் பிறந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு விட்டுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100க்கு 1% கூட சொல்ல முடியாதுங்க. அப்படி பண்ணுற தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளை, தான் சுமந்த பிள்ளை, அதை விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி ஒரு மனசு. அந்த இடத்துல எறும்பு கடியும், ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு மிருகம் பச்சிச்சு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையை கடவுள் தான் காப்பாற்றிருக்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தையின்படியே நான் அந்த பிக்சரை பார்த்தோன்னே எசையா 49:15 தான் யோசித்தேன். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் சுமந்த பிள்ளைய ஒரு காலத்தில் மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றாரு. ஆமென். இப்பேற்பட்டவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்கங்க இந்த காலத்தில் கூட. ஆமென். அந்த பிள்ளை நீடித்து இருக்கும். நல்லபடியாக அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, நல்லபடியாக வளரும். ஆனால் இந்த மாதிரி காரியம் இனியாவது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் சிறு வயதிலே இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளாக வாலிப பிள்ளைகளும் போயிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. மனதுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? அதை என்ன சொல்கிறது? தாய் பெற்றால் தீனி தாயோடைய அது ரத்தங்க, அந்த ரத்தத்தில் தான் வளரும். பாருங்கள், ஒரு மிருகத்தை கூட, ஒரு கோழி குஞ்சு கூடங்க, அது குஞ்சு பொறிச்சு அடக்காத அதை குஞ்சு பொறிச்சு நம்ம போய் கையை வச்சாலே அந்த தாய் கொத்த வரும். அந்த இடத்துல செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால். அப்பேற்பட்ட பாதுகாப்பு விலங்குகளே கொடுக்குதுன்னா நம்ம மனிதனுக்கு எங்கெங்க அந்த மூளை போணுச்சு? நம்ம எவ்வளோ அழகான புள்ள தெரியுமாங்க? அவ்வளோ அழகான புள்ள கர்த்தர் கொடுத்தாரு. அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த கனி. பாக்கியம் இல்லாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்கங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுற ஸ்திரீகளும் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னா, கர்த்தர் நல்லவர். இனி ஒரு நாட்கள் இந்த மாதிரி காரியம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென். அந்த பிள்ளை அந்த இடத்துல போட்டு, இந்த பிள்ளை பார்க்கவே ரொம்ப கவலையாக இருக்குது, தொப்புள் கொடியோட. ஆமென். பரவாயில்ல, எதிர்காலம் நல்லா இருக்கும். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், நான் மதில் எப்பொழுதும் என் முன்னே இருக்கும். அந்த பிள்ளை கர்த்தர் கூட இருப்பார். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இனி வரும் இந்த நாட்களில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வழிகளூடாக போகிற காரியங்கள். அப்பேற்பட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க.
அவ்வளோதான். பாருங்கள், 10 மாதம் சுமந்த பிள்ளையவே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம்னா, புள்ள வேணான்னு போயிட்டாங்க. கர்த்தர் நல்லவருங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய தாய்மார்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப உள்ளம் உடையுது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. தகப்பன்மார்களும் அப்படி தான். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.